இந்த சுஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க பயில்வான் ரங்கநாதன் அவர்களை பார்த்தேன்னா கத்தியால குத்துவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவளுக்கு சட்டம் தெரியாது நினைக்கிறேன். அது ஒரு மென்டல் கிரிமினல் மென்டல். அவங்க அந்த மெண்டல் நீங்கள் சொல்கிற அந்த மெண்டல் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த காலங்களில் மலையாள படங்கள் எடுத்தார். அப்போது நடிகைகள்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த நிரூபிக்க சொல்லியா? அப்போ நீங்கள் எதுவும் மிரட்டிட்டீங்களான்னு அவர் நான் எதுக்கு மிரட்டினதான் சொல்லிட்டு போல என்ன மிரட்டினார்னு சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருப்பீங்களா? நம்ம இந்த மாதிரி மென்டலாக கேட்டால் எனக்கு இல்லை. மனநோயாளிங்கிறது தான் ஃபினிஷிங் அப்படி தான் நினைக்கிறேன். அது நீங்கள் நம்புறீங்களா அவங்க மனநோயாளி தான் அப்படின்னு? ஆமாம். ஆனால் எந்த ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கலையா? இல்லை, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இருக்கா? நிரூபிக்க சொல்றாங்களே. நான் நிரூபிக்க கேட்குறேங்க. சுச்சிலிக்கு எப்படி முடக்கப்பட்டது? இல்லை அது ஓகே. இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் ஐந்தவி டிவோர்ஸ் ரகுமான் வீட்டில் தான் நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ. அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஆதாரம் இருக்கு. சிம்புவும் திரிஷாவும் நடிச்ச விண்ணி தாண்டி ஒரு படம் பார்த்தீங்க இல்லையா? அதில் அந்த சீக்கிரம் எங்கே நடந்திருக்கு? எதுல சீக்கிரம் எங்கே நடந்துச்சு? அதான் ட்ரெயினில் தான் நடந்து. ட்ரெயினில் நடந்துச்சு. அதை தான் சொல்கிறேன். ஒரு காரணம் நீங்களும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தான் சும்மா இல்லாமல் ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்க. அவங்கள பற்றி பேசினதாகவும் அதுவும் கார்த்திக் அவர்கிட்ட குமார்ட்ட பணம் வாங்கிட்டு பேசினதாகவும் சொல்லியிருக்காங்களே. நான் இப்போ ஆதாரம் தான் காட்டுட்டுமா? ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. இவ வயலவே அவ கூட பத்தியா இவ கூட பத்தியான இதெல்லாம் யாரும் படித்தவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் அவங்க பேசுகிற பேச்சு இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் உனக்கு கேட்டேன். இல்லை தகவல் மட்டும் தான் அனுப்புறாங்களா இல்லை பேசிக்கிறீங்களா நீங்கள் அவங்களோட? பேசவே இல்லை. அவங்க அதுவாக தான் நேற்று முதல்ல எப்படி உங்க நம்பர் வாங்கினாங்க? பேச்சுவார்த்தை இல்லையா? நான் வந்து ஓப்பனான ஆளுங்க. பேசின பிறகு நானே பேசுறேன். சுசித்ராவை நான் பேசலை. முதல்ல அதுதான் வம்பு கிழிச்சு. சரி, இப்போ அவங்க இன்னொரு அந்த பேசும்போது சொல்லியிருந்தாங்க நடிகர் விஜய் வீட்டில் கூட அந்த பார்ட்டி நடந்துச்சு, போதை குத்தாட்டம்லாம் போட்டாங்க கூட பேசினாங்க. நடிகர் விஜய் எழுதிருக்காங்க அடுத்த அரசியலுக்குள்ள புதுசாக வந்திருக்காரு, இதை அவர் டேமேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதெல்லாம் உண்மையை நினைக்கிறீங்களா? திரிஷா, தனுஷ், கார்த்திக் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். கமிஷன் ஆஃபீஸில் போய் சொல்லி அவங்க நடவடிக்கை போய் எடுப்பாங்க. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்க? எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்கம்மா. எதுக்கு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து? இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க அமைச்சர் உதயநிதியோட சப்போர்ட்னால தான் அந்த போதை குத்தாட்டத்தில் ஈடுபடுற அந்த நடிகர்கள்லாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு கூட நியூஸ் வருது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நடிகர் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சமூக வலைதளம் யூடியூப் எதை எடுத்தாலுமே சரி சுஜி லீக்ஸ் தான் பேசப்பட்டிருக்கு. அந்த சுஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க பயில்வான் ரங்கநாதன் அவர்களை பார்த்தேன்னா கத்தியால குத்துவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நீங்கள் பயில்வான் வேற தாக்கு பிடிச்சிருவீங்களா? அவளுக்கு சட்டம் தெரியாது நினைக்கிறேன். இதை கொண்டு நான் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தாலே கொலை முயற்சி வழக்கு போட்டுருவாங்க. அது ஒரு மென்டல் கிரிமினல் மென்டல். அதை போய் எதுக்கு? அது மட்டும் இல்லை, நேற்று லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? இது இப்போ வீடியோ யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அதுவா? கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுலே என் போட்டு பேசியிருக்குல்ல, அவர் மீசையை பார்த்து மயங்குறீங்களா இல்லை பேச்சை பார்த்து மயங்குறீங்களோ? இந்த வாரில் அவர் தான் வின்னர், பயில்வான் தான் வின்னர் சொல்லியிருக்குது. யார்? சுஜி சொல்லியிருக்காங்க. நீங்களோட மிரட்டிட்டீங்களா? அதுவும் நான் மிரட்டுறேன். அவ்வளோ இதாக சொல்கிறாங்களே. என்ன சொன்னாங்க? அது நீங்கள் சொன்னதாக சொல்லியிருக்காங்களே, இந்த வாரில் வந்து பயில்வான் அவர்கள் தான் வின்னர் அப்படின்னு. ஆமாம். அப்போ நீங்கள் எதுவும் மிரட்டிட்டீங்களான்னு அவர்? நான் எதுக்கு மிரட்டினதான் சொல்லிட்டு போல என்ன மிரட்டினாருன்னு சொல்லக்கூடாதுன்னு மிரட்டியிருப்பீங்களா? நம்ம இந்த மாதிரி மென்டலாக கேட்டால் எனக்கு இல்லை. இதை கேள்வி யார் கேட்டாலும் மென்டல்னு சொன்னால் அப்போ எப்படி சார்? யார் கேள்வி கேட்டாலும் மென்டல்னு சொல்லிடுவீங்களா? இல்லையே, நான் தான் பயில் தெளிவாக சொன்னேன். அது இந்த வாரில் வின்னர் பயில்வான்னு சொல்லிடுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நீங்கள் மிரட்டினீங்களான்னு கேட்கேன். நான் மிரட்டினதான் சொல்லியிருப்பாளன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. அந்த அவங்கள மென்டல்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கள பார்த்தா நான் பேசின அந்த வீடியோவில் பேசின காணொலிலாம் பார்க்கும்போது தெளிவாக பேசியிருக்காங்களே. இல்லையே, மென்டலில் என்ன பண்ணும்? தலையில் கொட்டிட்டு இல்லை இல்லை இல்லை, அதுக்கு தான் அர்த்தம் மெண்டல். இல்லை இல்லை, தெளிவாக கிளியர் கட்டாக பேசுகிறாங்களே. இல்லை, அந்த காம்பேரர் கேட்ட கேள்வியை மீறி கச்சாமுச்சா எல்லாத்தையும் பேசிட்டு நீங்கள் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி. சுச்சி லீக் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்க இல்லையா? அது எப்படி முடக்கப்பட்டது? அது அவங்க வீட்டுக்காரரே சொல்லியிருக்காரு, கார்த்திக்குமார். அவளுக்கு மனநோயில் எல்லாம் இப்படி பேசிட்டா சொல்லிட்டான்னு சொல்லி அதை முடக்கிட்டாங்க. மனநோயாளிங்கிறது தான் ஃபினிஷிங் அப்படி தான் நினைக்கிறேன். அது நீங்கள் நம்புறீங்களா அவங்க மனநோயாளி தான் அப்படின்னு? ஆமாம். ஆனால் எந்த ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கலையா மேம்? இல்லை, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இருக்கா? நிரூபிக்க சொல்கிறாங்களே. நான் நிரூபிக்க கேட்குறேங்க. சுச்சி லீக் எப்படி முடக்கப்பட்டது சொல்லுங்க. அதுவே சொல்லியிருக்கு. தனுஷ் என்னை வந்து எரேஸ் பண்ண சொன்னாருன்னு. தனுஷ் சொல்கிறதா இருந்தால் கார்த்திக் சொல்லி போகிற, எதுக்கு சுசித்ராட்ட சொல்லி நீ அதை எரேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு? அதுவே சொல்லியிருக்கு. சொல்லியிருக்குல்ல? இல்லை, அதான் அதை தான் நான் சொல்கிறேன் மெண்டல்னு. இல்லை, அதான் நீங்கள் மெண்டல்னு இந்த இதை வச்சு தான் சொல்கிறீங்க. ஏன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் எதுவும் கிடையாது இல்லை உங்களுக்கு. அவங்க அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க மென்ஷன் பண்ணாங்க. எங்க நிரூபிச்சு காட்டுங்க. நீங்கள் டாக்டர் இவ சொன்னது மேலே நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க. எதை நிரூபிக்கணும்? அவர் பேசுனது இல்லை.
எதை பேசுனதை சொல்றீங்க? அவள் பேசின அசிங்கத்தெல்லாம் நிரூபிக்க சொல்லுங்க. இப்போ நீங்க பேசுனது எல்லாத்தையும் நிரூபிப்பீங்களா? ஆமா எல்லாமே. இப்போ நீங்க ஆமா ஆமா நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீங்க நான் பேசுறது என்னோட யூடியூப்ல பேசுனது எல்லாமே ஆதாரம் இருக்கு. ஒன்று பத்திரிகை செய்தியா இருக்கும், இல்லாட்டி நான் பார்த்ததா இருக்கும், இல்லை நான் கேட்டதா இருக்கும், இல்லை அனுபவப்பட்டதா இருக்கும். நான் பொய் செய்தி இது வரைக்கும் சொன்னதே இல்லை. நீங்க அதை கேட்டது அனுபவப்பட்டது எல்லாத்துக்கும் இது ஆதாரம் இருக்கா? ஆமா நான் பத்திரிகைங்க 45 வருஷம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால நான் பத்திரிக்கிறேன். இல்ல அது ஓகே. இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் ஐந்தவி டிவோர்ஸ் ரகுமான் வீட்டில் தான் நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ. ஆமா அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கு இருக்கு. பலர் சொல்லியும் நான் கேட்கல, அவங்க வீட்டுல இருந்தே சொல்லியும் கேட்கலன்னு சைந்தவியே சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல ஆதாரம் பேச மாட்டேன். கேட்டு வாங்கினீங்களா? அது மட்டும் இல்லை, நான் பேசுனதை வச்சு மற்றவங்களும் பேசியிருக்காங்க. இந்த ரகுமான் வீட்டில் வந்துச்சு, ஏன் நீ வந்து நடிக்காத, மியூசிக் டைரக்டர் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் எல்லாத்துலேயும் வந்துருக்கு. அதே மாதிரி ரயிலில் கூட நடிகர் பச்சாக்லாம் போட்டிருந்தீங்க உங்கள் வீடியோவில். அதுக்கெல்லாம் ட்ரெயினில் உட்காந்து பார்த்துட்டு போனீங்களா? நினைங்க எது ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு ரயிலில் நடிகை பச்சாக்னு ஒரு வரி கொடுத்துருந்தீங்க அந்த பேச்சில். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா இல்லையா? எந்த படம்? நான் சொன்ன படம் தனுஷ் இல்லை சிம்புவும் த்ரிஷாவும் நடிச்ச விண்ணை தாண்டி ஒரு படம் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். அதில் இந்த சீக்கிரம் எங்கே நடந்திருக்கு? எதில் சீக்கிரம் எங்கே நடந்துச்சு? அதான் ட்ரெயினில் தான் நடந்தது. ட்ரெயினில் நடந்துச்சு. அதைத்தான் சொல்கிறேன். ட்ரெயினில் அதை முன்னறிவிப்பு திடீர்னு கொடுப்பாரு. அந்த ஷாக்கு அந்த ஃப்ரேமில் தெரியும் த்ரிஷாவுக்கு. அதுதான் சொன்னேன். எல்லாத்துலேயும் இப்போ ஆதாரம் வச்சிருக்கீங்க. ஏங்க நான் இப்போ சொல்கிறேன் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறேன்ல. நிரூபிச்சிட்டா இல்லையா? இல்லை எக்ஸாம்பிள் இல்லையா? நிரூபிச்சிட்டீங்க. குட். அதே மாதிரி இவங்க மெண்டல்ன்றதுக்கு நிரூபிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் மெண்டல்? அந்த காணொலியில் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க. கமெண்ட்ல பார்த்தது சொல்றேன், எல்லாமே அவங்க சொன்னது சரி அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அது கமெண்ட்ல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதை சொல்ல சார், சொன்னது எல்லாமே பாசிட்டிவ், அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஏன் அதை போய் கம்ப்ளைண்ட்டுக்கு தனுஷ் கற்பழிச்சிட்டான்னு சொன்னா போலீஸ் கமிஷனர் சொல்லி சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்போ கேமராமேன் சொல்ற? ஒரு சாதாரண பண்ண உடனே சரி. இன்னொரு விஷயம், சட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து சட்டபூர்வமாக விவாதத்தான கேஸ். முன்னாள் கணவரை பற்றி, அதனுடைய முன்னாள் பிரச்சனைகளை பற்றி எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தான் அதோட தீர்ப்பு. சரி. அவர் வழியை பார்த்துட்டு போவார், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போகணுன்னு. இப்போ யார் வம்பு கிழுத்தது? கார்த்திகுமாரா சுசித்ராவான்னு கேட்குறீங்க. இதுலேருந்து தெரியலையா? நீங்க நடந்தது என்னன்னு தெரியும். இல்ல அவங்க ஆரம்பிச்சது காரணமே ஒரு காரணம் நீங்களும் தான் சொல்றாங்க. நீங்க தான் சும்மா இல்லாம ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்க. அவங்கள பத்தி பேசினதாகவும், அதுவும் கார்த்திக் அவர்கிட்ட குமார்ட்ட பணம் வாங்கிட்டு பேசினதாகவும் சொல்லியிருக்காங்களே. நான் இப்போ ஆதாரம் தான் காட்டுட்டுமா? ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. கடந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சு. யார்? சுஜித்ரா. ஆமாம். நீங்கள் பேசுனது சிலது எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட, ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். என்ன இப்போ நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், இந்த என்னை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு சொல்லி ஒன்று அனுப்பிச்சு. அது பார்த்தா அது அவங்க வீட்டுக்காரர் குரல் மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா நான் அதுக்கிட்ட பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் அது போட்ட வீடியோலாம் இப்போ பாருங்கள். ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பித்த அசிங்கமாக பேசுகிற, நீ வாய்க்கு வந்ததை பேசுகிற, அவள் வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பற்றியா இவ கூட பற்றியான்னு. இதெல்லாம் யாரும் படித்தவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் அவங்க பேசுகிற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் உனக்கு கேட்டேன். தப்பு பண்ணுறவங்களுக்கு மித்தவங்க மேலே தான் பழி சொல்ல தோணும். ஏன்னா நீ வந்து தப்பு பண்ணுற கேட்டகரி. அது மட்டும் இல்லை, அந்த தப்பை யாரும் கேட்டு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி மித்தவங்க மேலே பழி போடுற கேட்டகரின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ புதுசாக இங்கே பூசி முழுகாத. டோன்ட் ட்ரை டு டைக்ரெஸ். ஓகே, இஷ்யூ ஹியர் இஸ் why are you being abusive? Why are you abusing my mother, my children and me? Why are you tormenting me? ஒரு சாப்பாடை போட்டு ஒரு தூங்க வைக்கிறோம்னா அதை கூட உனக்கு செய்ய ஒழுங்காக துப்புல இத்தனை தூங்க விட உனக்கு வந்து தெரியலைன்னா அப்புறம் நீ என்ன மனுஷின்னு தான் உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே. உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே. நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன். நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க. உன் விஜயமெல்லாம் பேசும்போது ஐ could feel that you come from a good background. அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு, சாக்கடை நாராசமான பேச்சுன்னு தான் உனக்கு கேட்டேன். அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஸோ யூ feel you're entitled to say whatever you want just because you have a suspicion and you will call it a prank at the end of it, is it? அப்புறம் இது எங்கேருந்து இந்த கான்வர்ஸ் லேடி வந்துச்சு? ஏதாவது ஒன்று புதுசாக இன்வென்ட் பண்ணி you want to torment me.
அதுக்காக இந்த கான்வர்ஸ் லேடி அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டேன், நீ பிரியா அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டேன். வச்சுட்டு நீ எதுக்கோ கணக்கு போட்டு எதுக்கோ முடிச்சு போட்டு பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்கிறது உன்ட்ட? இப்போ வைஷு கேட்டேன், வைஷு ஹேவிங் ஃபிலிங் வித் வைஷ்வானி என கேட்டேன். இந்த மாதிரி கேனத்தனமாக கேட்டால் இதுக்கெல்லாம் உட்காந்து உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் நான் கேட்டதுக்கு நீ எதுவுமே பதில் சொல்லையே, நீ அதெல்லாம் கவர் அப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. எதுக்கு வந்து இப்போ நீ பிரதீப் ஆகட்டும் ஏனாகட்டும் வந்தால் எனக்கு உண்மையிலே அது வாஸ் லிட்டில் ஃபீலிங் ஆஃப். என்னடா அது இவளே தான் சொல்கிறா கையை பிடிச்சல் தான் இன்டென்ஷன் சரியில்லைன்னா, அப்புறம் பார்த்தா நீ வீட்டில் உட்காந்து வச்சுட்டு கஞ்சாச்சுன்னா அப்புறம் எனக்கு என்ன அங்கே என்ன, அப்புறம் எனக்கு என்னத்துக்கு அங்கே நான் இருக்கணும் முதல்ல அதை சொல்லு. நான் பேக்கப்பா? உன்னோட டாக்டிக்ஸ் எனக்கும் தெரியும். என்ன பண்ணுவேன், சடனாக நீ வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கேன்னு என்ன பண்ணுவேன், என்கிட்ட சண்டை போட்டு வீட்டிலேருந்து கிளப்பி விட்டுருவேன். அதானே உன் பிளானு, எப்போதான் அதானே பண்ணிகிட்ருக்க. என்ன புதுசாவா பண்ண நீ? என்னமோ புதுசாக உன்னை நான் இப்போ தான் பார்க்குற மாதிரி பேசுகிறேன். நீ சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்கிறேன், ஓ மப்புக்கு நான் ஊர்காவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னிங்க. சொல்லுங்கள் மேடம், சுச்சி மேடம், இன்டலெக்சுவல் வெல் ரெட் சுச்சி, ஆர்ஜே சுச்சி, ஐயராத்து பொண்ணு, சொல்லு கேட்போம். இல்லை தகவல் மட்டும் தான் அனுப்புறாங்களா இல்லை பேசிக்கிறீங்களா நீங்கள் அவங்களோட? பேசவே இல்லை அவங்ககிட்ட. அதுவாக தான் நேற்று முதல் எப்படி உங்க நம்பர் வாங்கினாங்க? உங்க நம்பர் எப்படி வாங்கினாங்க? எங்க புலத்துக்கே நம்பர் தெரியுங்க, கூகுள்ல என் நம்பர் இருக்கு. அப்புறம் எப்படி வாங்கினாங்கன்னா அப்படி வாங்கியிருப்பாங்க. என்ன இல்ல உங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லையா? நான் வந்து ஓப்பனான ஆளுங்க. பேச்சுவார்த்தை இல்லாத பத்தி நீங்க அவ்வளவு விமர்சனம் வைக்க காரணம் என்ன? பேச்சுவார்த்தை இல்ல, யார் என்னன்னு தெரியலன்றீங்க, நீங்க விமர்சனம் அதிகமா. அது பேசின பிறகு நானே பேசுறேன். அவங்க என்ன நீங்க கேள்வி தப்பு கேள்வி இல்ல. நானா இருங்க, சுசித்ராவை நான் பேசல. முதல்ல அதுதான் வம்பு கிழிச்சு அவங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் நான் பேசினேன். அது தெரியுமா தெரியாதா? அதுக்கப்புறம் தெரியுமா தெரியாதா? தெரியுது சார், நீங்க பேசுறீங்களே தெரியுது. அப்போ அதாவது கேள்வி தப்பு கேள்வி தவறு, அந்த ஆதாரத்தை மட்டும் காமிச்சிருங்க. காமிச்சா ஒத்துக்கிறீங்களா? காமிச்சிருங்க, அது உண்மையா பொய்யான்றதை பார்த்துருவோம். சரி சார், இப்போ கொடுத்துருக்காங்க 27 பிப்ரவரி. நான் உங்களை ஃபோனில் கத்துனதுக்கு கடவுள் எனக்கு நல்லா கொடுத்துட்டாரு, மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்னது பார்ட்லி இன்கரெக்ட்னாலும் யூ ஆர் ஒன்லி டூயிங் யுவர் ஜாப், சாரி அகைன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்றுலேருந்து எனக்கு வந்துட்டுருக்கு ஒரு பெர்சன்கிட்ட இருந்து வாய்ஸ் நோட்ஸு கேட்டால் உங்கள் காது கலண்டு விருந்தணும் அப்படின்னு சொல்லி வருது. எல்லாம் பிராப்தம். இவர் கண்டிப்பாக வில்லன் டப்பிங் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஈச் வாய்ஸ் நோட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ யூடியூப்பில் பண்ணால் வியூஸ் அள்ளும். இதெல்லாம் போட்டிருக்காங்க. அது கீழே போட்டதெல்லாம் எடுத்துங்க. அப்புறம் அதை கார்த்திக் குமார் அது பேசுனது இல்லைங்கிறாரு. ஆமாம், மறுபடியும் போட்டிருக்கு இது அவர் வாய்ஸ் தான், மெசேஜ் போட்டிருக்கு, அதையும் எடுத்துங்க. கீழே வாய்ஸ் நோட்டு கொடுத்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்களே, தமிழில் தானேயான்னு சொன்னேன். இல்லை அதை போட அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்க. நீ கடைசியில் ஒரு வார்த்தை வரும், இந்த வாய்ஸ் நோட்ஸ்லாம் அவர் கார்த்திக் மாதிரி என்னோட வாய்ஸ் நோட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போட்டிருக்கு இது அவருடைய வாய்ஸ் நோட்ஸ் தான், அது எத்தனாம் தேதினு பார்த்துக்க. இது எல்லாமே ஆதாரம் இருக்குது. இதுலேருந்து புரியுதா? நான் வந்து இதுக்கு பதிலே கொடுக்கல. அதுவா கேன் யூ டாக் கிவ் வாய்ஸ் மெசேஜ், ஐ கான் டேக் கால் அப்படிலாம் கூட பேசியிருக்கேன். ஆனால் நான் ஒரு தடவை கூட நான் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அதுவா ஏதாவது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை மன்னிச்சிங்கன்னு முதல்ல சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் என்னை கடிச்சு விடுவோம் தின்னு விடுவேன்னு சொல்லுது. மெண்டலா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதை வச்சு ஒருத்தவங்களை மெண்டல்னு சொல்ல முடியும்? எப்படி? எங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறது என்ன சொல்றது? இப்ப நீயே முதல்ல ஒரு கேள்வி வைக்கிற, பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் முரணா கேட்டா என்ன சொல்றது? முரணா கேட்டாலே மெண்டல்னா எப்படி? ஆமா, அதுக்கு மெசேஜ் அனுப்பிடுற பார்த்தவன புரியலையா? நான் வீணு, அதாவது பிடிவாதத்துக்கு நான் அதை நம்ப மாட்டேன்னு சொன்னா அவனு செய்ய முடியாது. உன்னே தான். அதாவது அது சொன்னது நான் என்னை மன்னிச்சிங்கன்னு முதல்ல சொல்லியிருக்கு, நானும் அதை பேசுனேன். அவங்களா டாபிக் எடுத்து அவங்களா பேசியிருக்காங்க ஃபுல்லா. அப்போ அவளே மறுபடியும் தெரிய கச்சாமச்சான்னு திட்டிட்டு மறுபடியும் அவர் பேசுனது அவர் தான் போட்டால் என்ன அர்த்தம்? வாய்ஸ் மெசேஜில், அதாவது பேட்டியில் திட்ட வேண்டியது, மறுபடியும் இது அவர் நோட்ஸ் தான், நாம் ரெண்டு அவரை ஒரு பேட்டி எடுங்க இன்னும் சொல்லுது. அப்புறம் கார்த்திக் குமாரும் தனுஷங்க கொடுத்து தான் நான் பேசுகிறாங்கன்னு சொல்லுது. இதுலேருந்து என்ன புரியுது?
நீங்க சொல்ற மாதிரி மெண்டல்னு சொல்லணும்ன்றீங்க. சரி சார், சொல்லணும்ல, அதான் உண்மை. சரி, நான் ஏத்துக்கல, நீங்க மெண்டல்னு சொல்றீங்க. அப்படி அப்ப சொல்ற எப்படியே சொல்ல வர்ற? இல்ல, இல்ல. இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுற. அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன் நேரடியா. இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. நீ நான் கேட்டு சொன்னல, முன்னுக்கு பின் இப்படி முரணா வெளியில ஒண்ணு பேச. முன்னுக்கு பின் முரணா எல்லாருமே பேசுவாங்க சார். அதுக்காக ஒருத்தர் மெண்டல். எல்லாரும் பேசுவாங்களா? ஆமா, யார் எல்லாருமே ஒரே மாதிரி கரெக்டா பேச மாட்டாங்கல்ல. முன்ன பின்ன பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு மெண்டல்னு சொன்னா எப்படி? சரி, அடுத்த கேள்விக்கு நான் நேரா போயிடுறேன். நான் அவங்க அந்த மெண்டல், நீங்க சொல்ற அந்த மெண்டல் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த காலங்களில் மலையாள படங்கள் எடுத்தாரு. அப்போது நடிகைகள்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த நிரூபிக்க சொல்லியா? அதாவது காஸ்டிங் டைரக்டர்னு போயிருக்காங்க. இது வரைக்கும் 50 வருஷமா நான் பத்திரிகை இருக்கேன். யாராவது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்களா? இல்ல. அப்போது யாரு? மெண்டல். அதே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு என்கிட்டே நீ பேட்டி எடுன்னு சொல்றா. அவளை என்ன செய்ய? மெண்டல்னு சொல்லாம என்ன சொல்ல? அதாவது நான் இது அதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுப்பா. நான் ஏதாவது ஒரு படத்துக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லு. பத்திரிகை தெரியாம இருக்குமா? ஆதாரம்னா அந்த படங்கள் நடிச்சவங்க யாராவது நடிகைகளை கேட்குறீங்க அந்த மாதிரி? இல்லை, நான் அப்படி அவ சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? நிரூபிக்க சொல்லு. நான் தான் இவ்வளோ ஃபிலிம் எடுக்க ஆள் அனுப்புனேன், ஆதாரத்தை காட்ட சொல்லு. நான் தான் இங்கே வந்து எல்லாரையும் எடுக்க சொன்னேன், ஆதாரத்தை காட்ட சொல்லு. அப்படின்னா இதுவரைக்கும் உங்கள் சேனல்லே கூப்பிட்டுருக்க மாட்டீங்களாப்பா? நான் அப்படி ஒரு ஆள்னா, நீ இப்போ புதுசாக வந்திருக்க. இதுக்கு முன்னாடி 2 இடம் எனக்கு 2 இடம் 3 இடம் பேட்டி எடுத்துருக்காங்க, வேற ஆள் பேட்டி எடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ஆள் அங்கே நீங்கள் பேட்டி எடுப்பீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை. அப்போ எப்படி? அதே போய் நிரூபிச்சு. அதாவது அபாண்டத்துக்கு அவளுக்கு நாக்கு அழுகிரும். அதான் உண்மை சொல்கிறேன். அது இப்படிலாம் அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லாமா? நான் இத்தனை சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன், இத்தனை பத்திரிகையாளர் சந்தர்ப்பில் இருக்கேன். யாராவது ஒருத்தர் நேரத்து நீ யாருன்னு தெரியுமியான்னு இதுவரைக்கும் சொல்லிடுவாங்களா? இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் நாக்கு அழுகி போன்னு சொல்கிறீங்க. அவங்க உங்களை ரொம்ப மோசமாக கத்தியால் குத்துவேன், அடிபட்டு சாகணும் அப்படிலாம் ரொம்ப ஒரு உணர்ச்சி பொங்குற அளவுக்கு பேசுகிறாங்க. உணர்ச்சி பொங்குற அளவு இல்லை, மெண்டல்லாம் இப்படி தான். அந்த சாரின்னு சொன்னவங்க இப்படி ஆகிறதுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. அதான் மெண்டல்னு சொல்கிறேன்ல, காரணம் புரியலையா? மெண்டல் தான் காரணம். ஆமாம், மனநோயில் இருந்து அவதிப்படுது. யாராவது மனநோய்க்கு போய் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். அதை ஒரு சாந்தப்படுத்தி தன்னிலைக்கு கொண்டு வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிற? அதாவது அதோடைய நோக்கம் என்னென்னா, அது யூடியூப் நடத்துது. அந்த யூடியூபுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு கொடுக்கணும்னா இப்படித்தான் பேசி நீ உன் தலையிலே இப்போ குப்பையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு எப்படி இனிமேல் அந்த யூடியூபுக்கு ஆள் வருவாங்களா? சரி, இப்போ அவங்க இன்னொரு அந்த பேசும்போதே சொல்லியிருந்தாங்க, நடிகர் விஜய் வீட்டில் கூட அந்த பார்ட்டி நடந்துச்சு, போதை குத்தாட்டம்லாம் போட்டாங்கன்னு கூட பேசினாங்க. நடிகர் விஜய் இதில் எழுதிருக்காங்க, அடுத்த இப்போ அரசியலுக்குள்ள புதுசாக வந்திருக்காரு, இதை அவர் டேமேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொன்னாங்க. நான் உண்மைன்னு நினைக்கவே இல்லை. எதையுமே உண்மை இல்லைன்றீங்களா அவங்க பேசின எதுவுமே? இல்லை, விஜய் வீட்டில் டான்ஸ் ஆடினாங்கிறது எனக்கு நம்ப முடியுதா? இல்லை, அதுக்கு முன்னால் அது சம்மந்தப்பட்டிருந்தா. நான் என்ன சொல்கிறேன், இப்போ திரிஷா, தனுஷ், கார்த்திக் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அது வேணா அது சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், அது கூட நான் நம்பலை. ஆனால் இதெல்லாம் அது நேரில் பார்த்துச்சா? நேரில் பார்த்துச்சா? இல்லை, அவங்க சொல்கிறாங்க அந்த பார்ட்டிக்கெலாம் போயிருக்கோம் அப்படி. ஏங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் கேமரா முன்னாள் இல்லை, கமிஷன் ஆஃபீஸில் போய் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீ எதுக்கு இதே சொல்லிட்டு இருக்க? இந்த கேஸ் போட்டார்ல கார்த்திக்குமார், தெரியுமா தெரியாதா? ஆமாம், போட்டிருக்காரு. அதான் இப்போ தான் இனிமேதான் வில்லங்க ஆரம்பிக்கும். இல்லை, அவர் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இவங்க இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் கேஸ் கொடுக்கல நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இவங்களால பாதிக்கப்பட்ட இந்த வீடியோ வெளியிட்டாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சுல்ல, அவங்க யாருமே போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல. ஏன், என்ன காரணம்? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்ட்ட அவங்களும் ஒரு மெண்டல்ட்டு போயிட்டாங்களோ நகர்ந்து இருக்கலாம். ஏன்னா அப்படி தான் அந்த கேஸை முடிச்சிருக்காங்க. நீங்கள் ஏன்னா கார்த்திக் மாதிரி சொன்னபடி அது ஒரு மெண்டல்னு சொல்லி தான் அந்த கேஸை முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணான்னு தெரியும். இல்லை, இப்போ நீங்கள் மெண்டல் உங்களுக்குள்ள உள்ள அவங்களுக்குள்ள பகை இதெல்லாம் அதை தாண்டி வந்துடுங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அது உண்மையாக தெரியுதா, இல்லை மாஃபிங் பண்ண மாதிரி தான் தெரியுதா? அதை நீங்கள் காமன் வேணால் சொல்லுங்கள். அந்த பகையில் அதுக்கு நோ கமெண்ட்ஸா? இல்லை, அதை பார்த்தா உண்மை உள்ள மாதிரி தானே தெரியுது. மக்களுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஆமாம், உண்மை என் கருத்தை சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் என் கருத்தை சொல்ல வேண்டாம். உங்கள் பார்க்கும்போது மக்களுடைய மக்கள் வேற, நாம வரல. உங்களுக்கு எப்படி தெரியுது? அதை பார்க்கும்போது உண்மைத்தன்மை இருக்க மாதிரி தான் தெரியுது. அதான் நான் வேணா வச்சுட்டு போகிறேன். அப்படி பேசுகிறவங்கள நீங்கள் அப்படி உண்மை பேசுகிறவங்கள நீங்கள் எப்படி மெண்டல்னு சொல்ல போகலாம்? எப்படி அப்படி உண்மை பேசுகிறவங்கள நீங்கள் எப்படி மெண்டல்? நான் உண்மைன்னு சொல்லியே ஃபோட்டோவை ஏன் பேசுகிறேன், என்னைய கேள்வி கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொன்னது மெண்டல் ஆகிட்டே எனக்கு இல்லை. நீங்கள் எதன் அடிப்படையில் மெண்டல்னு சொன்னீங்க? உங்களை பேசினதை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை ஆமா, இப்போ அதாவது நான் ஃபோட்டோஸை பற்றி கேட்டுட்டு திடீர்னு மெண்டல்னு என்ன அர்த்தம்? அது மெண்டல்ங்கிறனால சொல்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அது சுச்சிலிக்ஸு அழிக்க சொன்னது தனுஷ்னு அதுவே சொல்லிச்சு. அப்போ சுச்சிலிக் யாரோடது? இவங்களோட தான்றீங்க.
ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது என்னோடதே கிடையாது. என்ன அவ சொன்னு மாறி மாறி இங்க புளிக, அதாவது அண்ட புழுகு, ஆகாச புழுகு, உலக புழுகு புழுகிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன் ஒன்று, அதாவது சுச்சிலுக்கு நான் போடலைங்குது. ஆனால் தனுஷ் என்கிட்ட சொன்னார் அதெல்லாம் அழிச்சிரு, எரேஸ் பண்ணிடுன்னு சொன்னார். எது உண்மை? அப்போ அதுதானே விளக்கம் சொல்லணும். நான் என்னத்தை விளக்கம் சொல்லுறதுக்கு? இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க அமைச்சர் உதயநிதியோட சப்போர்ட்னால தான் அந்த போதை குத்தாட்டத்தில் ஈடுபடுற அந்த நடிகர் நடிகைகள்லாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு கூட நியூஸ் வருது. இப்போ அமைச்சர் உதயநிதி இதில் எதுவும் அடிபடுறாரு, நேம் எதுவும் அடிபடுதா? ஏங்க அவன் யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு? இல்லை இல்லை சார், நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்ல உங்கள் பார்வையில் கேட்குறேன். ஏங்க ஒரு அமைச்சர் போய் இந்த மாதிரி கேவலமாக நடந்து போகிறேன்னு நம்பவே இல்லை. அப்படி நடந்துக்கூடிய ஆளும் இல்லை. நடந்துக்கல சார், நடந்துக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களால இல்லை, அவர் தான் அப்படி இருக்காரு. ஏன் சப்போர்ட் பண்ணும்? ஏன் சப்போர்ட் பண்ணும்? அவர் இருக்க இடம், அவர் இருக்க இடம் பெரிய இடம். அவர் ஏன் இதுக்கு இந்த சின்ன விஷயம் சப்போர்ட் பண்ணும்? அப்படி பண்ணக்கூடிய ஆள் அல்ல அவர். அப்படி கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சரி சார், இப்போ சுஜித்ரா இவ்வளவு சொல்றாங்க. அவங்க கேட்கும்போது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்க பயில்வான்டாங்க அதை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு கத்தி எடுத்து குத்துவேன். உங்க முன்னாடி சுஜித்ரா வந்து நின்னா நீங்க அவளுக்கு என்ன சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்க. ஏன்னா அசிங்கசியமாக பேசுகிற, மெண்டல் மாதிரி பேசுகிற உங்களோட நடவடிக்கை எனக்கு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்கம்மா. எதுக்கு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குன்னு சொல்லுவேன். சமரசமாக எதுவும் போகிறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களா? சமரசமா? இது என்ன சண்டை போட்ட விஷயமா? சண்டையே கிடையாது அது. என்ன இது சண்டையா? இது பேர் கிடையாது, பேச்சு சண்டைகள் கிடையாது அது. மாறி மக்களே, இவர் என்ன சொல்றாரு நீங்களே புரிஞ்சுங்க. சரி சார், இப்போ அதை தாண்டி உங்கள் அனுபவத்தில், உங்கள் அனுபவம் கூட வயசு கூட வராது, நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, பல நடிகைகள்லாம் போதைக்கெல்லாம் இப்படி அடிமையாக இருப்பாங்க. அப்படி பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குமா? அப்படி இது போதைக்கு அடிமைப்பட்டு இந்த மாதிரி இருந்திருப்பாங்களே ஒரு காலங்களில்? போதைக்கு அடிமைப்பட்டு இல்லை. இப்போ சோழா ஹோட்டல்லே பெர்மனெண்ட்டாக ஒரு டேபிள் போட்டிருந்தார் ரஜினிகாந்த். ஆமாம், நான் எலெக்ஷன் அடிக்கிற எஸ்எஸ்ஆர் தண்ணி அடிப்பார். அப்போ வந்து முட்டை வெள்ளைக்கருவில் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். நான் கேட்டதுக்கு உடம்பு கெடுக்காதுப்பா இது அப்படின்னு சொன்னார். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த ஒரு நடிகர் மட்டும்தானே நீங்கள் பார்த்ததில்ல? இல்லையா, ரஜினியை சொன்னேன்னு. இன்னையே நீ பதில ஒழுங்கா கேட்டுட்டு பதில் பேச. இல்ல, நான் சில ரஜினியையும் எஸ்எஸ்ஆரையும் சொன்னேன், இப்போ உள்ள நடிகரையும் சொன்னேன், அப்போ உள்ள எஸ்எஸ்ஆரையும் சொன்னேன். வேற எதுவும் சம்பவங்கள்? வேற என்ன சம்பவம்? வேற உங்க பார்வையில நிறைய பேர் வந்து இப்போ அனிருத் வந்து பார்ட்டி கொடுத்துருக்காரு, மது விருந்து கொடுத்துருக்காரு. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அனிருத்தும் மது சாப்பிட்றவர்னு அவரே சொல்லியிருக்காரு, தனுஷும் மது சாப்பிட்றவர்னு அவரே சொல்லியிருக்காரு. அதில் வந்து அதாவது போதை என்பது வெளியே தெரியாத வரைக்கும் அது தப்பு இல்லை. இல்லை, திரைக்கூடமே போதை கலாச்சாரத்துக்கு தான் இப்போ அடிமைப்பட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது இதை பார்க்கும்போதெல்லாம். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? ஆமாம், போதை கலாச்சாரம் என்பது வேறு, ரிலாக்ஸுக்கு சாப்பிட்றதுங்கிறது வேற. ஆமாம், ஒரு 2 பெக்கு போட்டு அம்பாட்டு போய் படுத்துக்கிட்டானா அது போதை கலாச்சாரமா? இல்லை. அதாவது அரசாங்கமே மது குடிப்பது தப்பு இல்லை, குடிக்கலாம்னு சொல்லும்போது எப்படி போதை கலாச்சாரம்னு சொல்ல முடியும்? அது போதை கலாச்சாரத்தில் வராது. ஏன்னா தமிழ்நாடே எல்லாரும் குடிக்கலாம்னு சொல்லும்போது அது என்ன கலாச்சாரம் எனக்கு புரியல. அந்த கலாச்சாரம் பெண்களும் குடிக்கலாம்ன்றத கொண்டு வரது நடிகர்கள் தானே கொண்டு வர்றாங்க. யார் சொன்னா? நீ போய் பாரு, டாஸ்மாக் பாரு. காலத்துல பெண்கள் குடிக்க போகல, இப்ப அவங்க குடிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி படங்கள்ல பார்த்து பெண்களும் குடிக்கலாம்ன்ற ஒரு தவறான உதாரணத்துக்கு போனது இவங்க தானே. இல்ல, பாஞ்சாலி 5 புருஷன் வச்சிருந்தா எந்த சினிமா வந்துச்சு அப்படின்னு எதுவும் ரெக்கார்டு எதுவும் இருக்க? கதை தானே அது. ஆமா, அதுவும் இதுவும் கதை தான். கதையும் உண்மையும் ஒண்ணா? கதையும் உண்மையும் ஒண்ணா? இல்ல, அது நம்புறவங்க கதைங்கிறத நம்புறது ஆள் இருக்காங்களா இல்லையா? புராண கதை தானே அது. இல்ல, அது புராண. அது எதுவும் ஹிஸ்டரியில எதுவும் சமூக அறிவியல் புக்ல வருதா? ஹிஸ்டரியில எதுவும் வருதா அது? அப்படி ஆமா, ராமாயணத்துல வருது. ராமாயணம் ஹிஸ்டரியில வருதா? சரி சார், அப்படி வரதாவே இருக்கட்டும். இப்ப நான் சொல்றது போதை, பெண்ணை விட்டுருங்க. அதான் சினிமா துறையில தானே வளர்த்து விட்டுருக்கீங்க. இப்ப ஆண்கள் பெண்கள்ங்கிற மாறுபாடு இல்லை. டாஸ்மாக்ல ஆண்களும் வாங்கலாம், பெண்களும் வாங்கலாம். பார்ல பெண்களும் குடிக்கலாம், ஆண்களும் குடிக்கலாம். சம உரிமை. ஆமா. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.